ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாம்பழ சீசன் முடிய போதுங்க. சீசன் முடியறதுக்குள்ளே இந்த க்ரீமியான மாம்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பால், சர்க்கரை, மாம்பழம் போதுங்க. இந்த 3 பொருள் வச்சு நல்லா க்ரீமியான டேஸ்டியான மாம்பழ ஐஸ்கிரீம் செய்யலாங்க. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வாங்க சிலு சிலு குளு குளுன்னு மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது பால் விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்துருக்கிறேன். பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது திக்காக்கிறதுக்காக கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா அது சேர்க்க தேவையில்லை, நம்ம கார்ன்ஃப்ளோர் மட்டுமே சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா பாதி அளவு குறையிற வரைக்கும் கலந்து விடலாம். பால் கொதிக்க கொதிக்க ஆடை சேர்ந்துட்டே இருக்கும். அந்த ஆடையை பால்குள்ளேயே கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மாம்பழத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் பால் கொதிச்சிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின பாலிலிருந்து பாதி அளவு குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளோரை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கேஸோட அனலை மிதமாக வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால பால் உடனே திக்காகவும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஸோட அனலை மிதமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் அன்சால்டட் பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் தான் நல்லா வாயில் நமக்கு கரையிற டேஸ்ட்டு கொடுக்கும் ஐஸ்கிரீமுக்கு. பட்டர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதோட சூட்டிலே பட்டர் நல்லா இலகி வந்துடும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் தாங்க ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதுக்கு ஒரு மாம்பழம் போதுங்க. ஒரு மாம்பழத்தோட பல்ப் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ பல்ப் கூட நம்ம ஆற வச்சுருந்த திக்கு பாலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச மாம்பழ ஐஸ்கிரீமை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட ஏர் டைட்டான பாக்ஸ் இல்லைன்னா ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாங்க. நம்ம டைட்டாக மூடி வச்சா தான் அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா டைட்டாக மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம மாம்பழ ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இதே மாதிரி 3 முறை நம்ம ரிப்பீட் பண்ணணும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஐஸ்கிரீமோட பேஸே விப்பிங் க்ரீம் போடுவாங்க. நம்மக்கிட்ட விப்பிங் க்ரீம்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்குறோம். ஆனால் அதே டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், நான் இப்போ 3வது முறை எடுத்து அரைச்சி திரும்ப அதே பாக்ஸில் சேர்த்துட்றேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்கூப் பண்ணும்போது நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இது மூடி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாம்பழ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்கூப் பண்ணலாம். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்ததுன்னா அதில் ஈஸியாக நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லாதவங்க ஒரு கரண்டியை ஒரு வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இப்படி ஐஸ்கிரீமில் போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டு வருதுன்னு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக நம்ம செஞ்சோன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டேஸ்டியாக மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நில்லுங்க, அடுத்த வீடியோக்கு போயிடாதீங்க. இன்னும் இந்த வீடியோவே முடியல. நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செஞ்சுருக்குறோம். டாப்பிங் போட வேண்டாமா? டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம்தாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்குறேன், டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுமே ஐஸ்கிரீம் நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.